தெரியாது ஊர்ல போகும். ஹாய் ஹலோ வெல்கம் டு மெகி மேனோ லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். இங்கே போகிற சொன்னாலே எங்களுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு இந்த கோயில் லாங் ட்ராவலாக இருக்கும், ஃபேமிலியோடு போகலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த கோயில் மலை ஏறுறதுனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு இதான் செகண்ட் மலை ஏற போகிறேன். இது வந்து நாங்கள் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம். இந்த கோயில் கீழே தான் சாமி கும்பிட்டு போவோம். இந்த வருஷம் மலை மேலே எல்லாம் சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கியாச்சு. அதனால ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அங்கே கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் பேர் என்னென்னா சோட்டிலா அம்மன் கோயில் தான். இது அம்மன் சொல்ல மாட்டாங்க, இங்கே தான் சொல்லுவாங்க. இப்போ அங்கே போகலாம் வாங்க. இப்போ படி ஏறும், மலை ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணோன்னா, நடுவில் தண்ணி கிடைக்கும்னு நினச்சி நாங்களும் போயிட்டோம். ஆனால் அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டே இல்லை, சுத்தம் ரொம்ப அது மாதிரி துவக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் குடிக்கவே இல்லையா. அப்புறம் பாப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நாங்கள் கீழேருந்து அதுலேருந்து ஆளுக்கு ஒரு சொட்டாக குடிச்சிருந்தோம். ஏன்னா பாவம்ல, பாப்பா தண்ணியாக தானே குடிப்பா, அதனால் அவளுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். அதனால தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாள். அதனால் தண்ணி அவளுக்குன்னு வச்சுருந்தோம் கொஞ்சம். எங்களாலேயும் சுத்த முடியல. பாதி தூரம் ஏறி வந்தோடனே அவ்வளோதான், கால் வலி ஆரம்பிச்சிச்சு. உட்காந்து நடந்து போனோம். அதான் எங்கள் பாப்பாவை பாருங்கள், எங்களால் முடியல. பட் அவள் வந்துட்டு எங்கள் கையை யாரையும் கை பிடிக்கல. தண்ணி போட்டில் வாங்கக்கூடாது சொல்லிட்டான். நானே தனியாக போய்க்குவோ சொல்லிட்டே போயிட்டே இருக்கிறேன். அங்கேருந்து வந்தவங்க எந்த சின்ன பிள்ளைங்களும் நடந்ததெல்லாம் போகல, சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டே வரல. அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டே போனாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஏன்னா பாப்பா வந்து ஜெய் மாதாஜி சாமி பேர் சொல்லிட்டே ஏறினான். அதனால தான் இப்போ நம்ம வந்து மலைக்கு மேலே வச்சு வந்தாச்சு. சாமியை பாருங்கள். ஒரு பேத்துக்கும் 2 நிமிஷம் தான் டைம் சாமி கும்பிட. அப்படியே ஒன்றே அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் போக சொல்லிடுவாங்க. பார்த்திங்களா எப்படி நாங்கள் 2 பேர் சாமி கும்பிட இது பண்ணிகிட்ருக்கோம். சாமி கும்பிட்டு இந்த சிங்கம் பார்க்க வந்தாச்சு. ஏன்னா இந்த சிங்கம் வந்து ஈவினிங் ஒரு 8 o'clockலாம் வந்துட்டு ஒரிஜினலாக மாறிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. சரி, அது வந்து மலைக்கும் யாரும் ஏற மாட்டாங்க 8 o'clock முன்னாடி. ஒரு 7:30க்குலாம் எல்லாமே கீழே இறங்கிட மோஸ்ட்லி ட்ரை பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சிங்கம் ஒரிஜினலாக மாறி சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரில. அப்புறம் அங்கே கயிறு குங்குமம்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் இந்தாண்ட. ஏன்னா இங்கே நிறையா இருந்துச்சு பார்க்க ப்ளேஸ். ஃபோட்டோஸ் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து பார்த்துட்ருந்தோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட் போச்சு, அது அங்கே இருக்கவங்க எல்லாமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால நானும் அதை வீடியோ எடுத்தேன். அங்கே பாருங்கள், அந்த சன் செட் ஆகிறது செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஃப்ளைட்டு போகுது. இங்கே தான் பக்கத்தில் தான், இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம குஜராத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அது இருக்குது. சாரி ராஜ்கோட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இது ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கிய போகிறோம். இறங்கும் போது எல்லாம் கீழே இறங்க ஒரு எப்படி சொல்ல, ஒரு 100 படிக்கட்டுக்கிட்டலாம் காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டு இங்கே இருக்க சாமி கும்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே கோயிலெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே கோயில் இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி மலை மேலே இங்கே மோஸ்ட்லி மலையில் தான் இருப்பாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி இது மாதிரி என்ன மண்டபம் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கவே கோயிலெல்லாம். பார்க்க கோயில் மாதிரியே இல்லை, ஒரு சுற்றிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சராக இருக்கும். எல்லாம் மரத்துலேயே அந்த மாதிரி மயிலாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்காங்க வீட்டில் எல்லாம். நாங்கள் சாப்பிட்டு வெளில வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவங்க சாப்பிட்டு வர வரையும் நாங்கள் வெளில வெயிட் பண்ணோம். ஏன்னா அப்புறம் தான் நாங்கள் நல்லா கோயிலுக்கு போகணும். இப்போ சாப்பிட்டு வந்துட்டாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம பார்க்க வந்த சாமி வந்து
சொல்கிறேன். இப்போ நான் என்ன அப்படி பார்த்துட்ருக்கேன்னா, அது அந்த மேலே தெரியும் பாருங்கள், இப்போ காமிப்பேன். அது போய்கிட்டே இருக்குது மேலே. அது எங்கேயோ ஏன்னா அது அவங்களுக்கு பார்க்க தான் எங்கள் வீடியோஸில் கிட்ட தெரியுது. ஆனால் ரொம்ப ஹைட்டு செம்ம. அப்படியே ஒரு 200 பேர் ஏறி நின்று அதெல்லாம் தொட முடியாது, அந்த மாதிரி ஹைட்டில் போயிட்டே இருக்குது. இப்போ இவரோட சமாதி தான் இது. அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நான் அவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இவங்க வந்து பாலாஜி, அப்புறம் சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் பாலாஜி பார்த்துட்ருக்கோம். 2 சின்ன பசங்க வந்து மறைச்சிட்டாங்க, அவரோட சமாதி தான் இது. இவங்க வந்துட்டு ராமன், லக்ஷ்மணன், சீதை. இது வந்துட்டு கிருஷ்ணர், ராதை கிருஷ்ணர். இதுதான் நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாம் சொல்லியே பழகியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து சரஸ்வதி, இவங்க வந்துட்டு பிள்ளையார், பார்த்தாலே தெரியும். அப்புறம் இந்தாண்ட பார்த்தா ராமர் இருந்தாங்க, ராமர் சாமி இருந்தாங்க. அதனால் அவங்களே பார்த்துட்டு, இது பார்க்க அயோத்தியா ராமர் கோயில் மாதிரி இல்லை, ஆனால் அது இல்லை. कुछ भी कर लेते तू वार्निंग पार्टी चलेगी 6 in the morning जी भर के नाच ले बेबी नाच नाच के तोड़ दे सैंडल आंटी पुलिस बुला लेगी भैया तेरा कर लेगा हैंडल மாமா வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நூறுல போகுது வண்டியா, நூறுல வண்டி போகுது. அம்சா வண்டி நூறுல போகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.